எனக்கு சின்ன வயசுலேருந்து ஃபுட்பால் ஆடணும்னு ஆசை. பட் அப்பதுலேருந்து வெறும் கிரிக்கெட்னு இருந்த காரணத்தினால் ஃபுட்பால் பக்கம் போக முடியல. சரி எனக்கு வயசு ஆகிறதுக்குள்ளே ஃபுட்பால் ஆடிடலாம் சொல்லிட்டு என்ற பெல்லா நண்பரை கூப்பிட்டுன்னு நந்தா கிரவுண்ட் எனும் ஃபுட்பால் கிரவுண்டுக்கு கிளம்பிட்டேன். ஒரு ஆர்வத்தில் கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துட்டோம். சீக்கிரமா வரலன்னா சீக்கிரம் கிளம்பி வரலன்னு சொல்லிட்டு சத்தியமா ரிக்ரெட் பண்ணிருக்கேன். இதை பார்த்துட்டு டெய்லி சீக்கிரம் வரணும்னு முடிவு பண்ணிட்டேன். அண்ட் அதுக்குன்னு ஒரே டைம் நம்ம ஃபுட்பால்ல பாட்டுலாம் நினைச்சுக்க வேண்டாம். ஒரு அளவுக்கு நல்லாவே ஆடுவேன். ஃபுட்பால் ஆடி ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். பட் ஓடி ஒரு சைடுல பயங்கர பசி. வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லி. சரி ஓகே நம்ம கதைக்கு வருவோம். போஸ்டிங் until I become a sponsored athlete இன்னைக்கு நாலு தப்பாகுதுண்ணா. ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு நம்மளுக்கு ஆப்ஸ் ஒர்க் அவுட். இப்போ நான் கரண்டா டயட்ல இல்ல. பட் இருந்தாலும் பாடி ஃபேட்டை கட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆப்ஸ் விசிபிளா இருக்கணும்னா பல்க்ல இருக்கும் போதே அதுக்கான வேலையெல்லாம் நீங்க ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்போ ரிசல்ட் இன்னும் பயங்கரமா இருக்கும். மசில் ஆக்டிவேஷனுக்காக அந்த 2 வீல் சைக்கிளை ஓட்டிட்டு ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அதுல ஆப்ஸ் மசில் மட்டும் இல்லாம ட்ரைசெப்ஸ்ல இருந்து பேக் மசில் மட்டும் ஃபுல் ஆக்டிவேஷன் கிடைக்கும். அண்ட் இந்த வேரியேஷன் நீங்க எவ்வளவு ஸ்லோவா டீப்பா போறீங்களோ அவ்வளவும் நல்லது. ஆப்ஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாம ஆப்ளிக்ஸ்க்கும் ஒரு வேரியேஷன். அண்ட் நீங்க ரெப்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணாம எப்போ ஸ்லோ அண்ட் கண்ட்ரோல்டா ஒர்க் அவுட் பண்றீங்களோ ரிசல்ட் ரொம்ப பெட்டராவே இருக்கும். அண்ட் இன்னைக்கு அந்த லாஸ்ட் வேரியேஷனுக்கு 3 minutes பிளான் பண்ணிட்டு இன்னைக்கோட ஒர்க் அவுட்டை முடிச்சுக்கணும். அண்ட் வீட்டுக்கு வந்துட்டு வாட்டர் மிலனா பேட்டிங்கு. நான் உங்கள் நடிப்பு அரக்கன் வாட்டர் மிலன் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிக்கணுமா இருந்துச்சு. அந்த வேலைக்குன்னு ஒரு டைம் செட் பண்ணிட்டு அந்த வேலையை முடிச்சிட்டேன். வேலை முடிச்ச முதல் வேலையா டீ கடைக்கு போயிட்டேன். அண்ணா எங்க இருந்தாலும் சரி 5 மணி ஆனா டீ கடைக்கு ஒரு அட்டெண்டன்ஸ். அண்ட் இவர் தான் என்ற நண்பர் ராகுல். வாய் வச்சு பொழிச்சுக்குவான். ரொம்ப நல்லா பேசுவான். அதான் எங்க போனாலும் பேசி பொழிச்சுக்குவான்னு சொன்னேன். அண்ட் நம்மளோட கடமையான இன்னைக்கோட கார்டியோவை கம்ப்ளீட் பண்றதுக்காக ஒரு மால் பக்கம் ஒரு வாக் லைட்டு கீட்லாம் போட்டு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி முட்டை ரேக் ஃபுல்லா வரதெல்லாம் மாசத்துக்கு ஒரு டைம் தான் நடக்கும். சரி இதெல்லாம் ஒரு டைம் வீடியோ எடுத்துக்கலாம்னு எடுத்துக்கணும். அண்ட் இதுல இந்த 4 முட்டை பிளஸ் வெஜ்ஜிஸ் சாப்பிட்டு இன்னைக்கான கதையை முடிச்சுக்கணும். உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, peace.